இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது மட்டன் சுக்கா என்னோடய ஸ்டைலில் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாமா வாங்க. இப்போ 1/2 கேஜி மட்டனை வந்து குக்கரில் சேர்த்துக்கலாம். 1½ டீஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டும், ஒரு 1/4 டீஸ்பூன் மஞ்சள் தூளும், 1½ டீஸ்பூன் அளவுக்கு மிளகாத்தூளும் இதோட ஆட் பண்ணிவிட்டு 1 டீஸ்பூன் மல்லித்தூளும், பட்டை வந்து 1 இன்ச் அளவில் பட்டை 8 பீஸும், ஒரு 4 ஏலக்காயும் வச்சு பவுடர் பண்ணி அந்த பவுடரும் வந்து ஒரு 3/4 டீஸ்பூன் சேர்த்துட்டு தேவையான அளவு உப்பும், மட்டன் வேகிறதுக்கு தேவையான அளவுக்கு தண்ணி சேர்த்துட்டு மூடியை க்ளோஸ் பண்ணி ஒரு 4லேருந்து 5 விசில் விட்டு எடுத்துக்கலாம். இப்போ ப்ரெஷர் போனதுக்கப்புறம் ஓப்பன் பண்ணி பாருங்கள். தண்ணி இருந்ததுன்னா ஸ்டவ் ஆன் பண்ணி இந்த மாதிரி தண்ணி வற்ற வச்சிடணும். வற்றினதுக்கப்புறமா இன்னொரு பேனில் தேங்காய் எண்ணெய் பாதி, ரிஃபைண்ட் ஆயில் பாதி, ரெண்டும் பாதி பாதி எடுத்துகிட்டு நம்ம வேக வச்ச மட்டனை இதோட சேர்த்துட்டு சிம்மிலேயே வச்சுட்டு 7லேருந்து 8 நிமிஷம் வந்து வேக வைங்க. நல்லா ஃப்ரை பண்ண மாதிரி ஆயிரும். சகருக்கு ஒரு நல்ல ரெசிபி என்னோட ஸ்டைலில் இந்த மாதிரி மட்டன் சுக்கா ஒரு வாட்டி ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த ரெசிபி சாம்பார், ரசம், பரோட்டா, சப்பாத்தி, தோசை எல்லாத்துக்கும் சூட் ஆகும். கண்டிப்பாக இந்த ரெசிபி நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப்